நாம பாவக்காய் வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான 2 பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம். மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், அரிசி மாவு, புளி தண்ணி. நம்ம புளி தண்ணியை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது பாவக்காயில் வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதனால் அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம புளி தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு இருக்குது. அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, அது கிறிஸ்பினஸ் வரதுக்காக. நம்ம வந்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அரிசி மாவு போட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் பார்த்து கூட போட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது, அதையும் நம்ம போட்டுக்கலாம். உப்பு இதுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போது. ஏன்னா அது புளி தண்ணி வந்து நம்ம அந்த கசப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கலந்துக்கலாம். நம்ம கையாலே கலந்துக்கலாம். கலந்துட்டு இது வந்து மிளகாய் தூளோ இல்லை வந்து அரிசி மாவோ பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூள் எல்லா மசாலாவும் வந்துட்டு இந்த பாவக்காயில் எல்லாமே படிகிற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கணும். நம்ம அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணுறச்ச ஈவனாக இருக்கும். இந்த காரம் எல்லாமே இருக்கும், கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த காரம் பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மசாலா படணும். அப்போ பட்டால் தான் வந்துட்டு இதோட கசப்பு தன்மை தெரியாது, நல்லாயிருக்கும். எல்லாமே காரம் ஈவனாக வந்து ஊறி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்க வந்து சாப்பிட பிடிக்காத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம தயிர் சாதத்துக்கோ இல்லை கீரை சாதம், மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார், அதுக்கு எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எல்லாம் மோஸ்ட்லி கலந்தாச்சு. ஸோ ஈவனாக இருக்குது. இது நம்ம வந்துட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வந்துட்டு இது ஊறட்டும். நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான எண்ணெயை வறுக்கிறதுக்கு விட்டுக்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோன்றதுனால ஓரளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அப்படியே இந்த மசாலா போட்டு வச்சுருக்க பாவக்காவை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டு திருப்பிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து நம்ம பாவக்காய் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம
இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை ஆன பிறகு நம்ம அடுத்தது திருப்பிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை எடுத்துக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை தான் ஆயிருக்கு. நம்ம ஷாலோ ஃப்ரை வந்துட்டு தவால கூட பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிற பாவக்காயும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியானது தான். ஒரு பாவக்காய் அரிஞ்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம 5 to 10 மினிட்ஸில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாவக்காய் பசங்களுக்கு பிடிக்கல சொல்லவே மாட்டாங்க. கொஞ்சம் கசப்பு லைட்டாக இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் அது கிறிஸ்பினஸ்னால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.